மாத்ருகா பஞ்சகத்தை தெரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து இந்த ஒரு செய்தி குடுப்பினை இருந்தால் தான் கேட்க முடியும். பஞ்சுன்னா 5 பாட்டுக்கு சங்கரர் விளக்கம் சொல்லியிருக்கார். யாராவது அம்மா அப்பா இல்லாத போது நம்ம மாத்ருகையால் போய் பிண்டப்பிதுர் தர்ப்பணம் பண்ணுவோம். ஆற்றுலேயே சிரார்த்தம் பண்ணும்போது கய கய கயாம்போம். கயா சிரார்த்தம் தான் ரொம்ப உயர்ந்ததும்போம். எதுக்காக பிண்டம் வச்சு தர்ப்பணம் கொடுக்குறோன்னு யாருக்குமே தெரியாது. நீங்கள் காசிலேயோ கயாலேயோ போய் கொடுக்கும்போது படகுல கூட்டின்னு போவா. வச்சுட்டு அந்த சாஸ்திரிகள் மந்திரம் சொல்லி விளக்கம் சொல்லும்போது கண்ணில் தண்ணி வராது, ரத்தம் வரும். 64 பிண்டம் வச்சு சொல்லுவா. ஆனால் 5 பிண்டத்துக்கு விளக்கம் தெரிஞ்சால் போகும். அதை இந்த மண்ணுக்கு தந்தவர் தான் ஆதிசங்கர பகவத்பாதா. அதை அடுத்த ஒரு நிமிஷம் உங்களுக்காக தமிழில் சொல்ல போகிறேன். இதை தெரிஞ்சுட்டா நமக்கு என்னன்னு தெரியும். முதல் பாட்டுக்கான விளக்கம். தலைவாழை இலை போட்டாச்சு, தண்ணி தெளிச்சாச்சு. இலைக்கு ஒரு அலை இருந்தது, இலை சாப்பாட்டுக்கு. அதுவும் தஞ்சாவூர் ஜில்லாவில் இப்போ இலை இல்லை, இலை மாதிரி பேப்பர் போட்டுட்டான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கல்யாண வீடுகள்லையே தண்ணி தெளிச்சாச்சு, அன்னம் போட்டாச்சு, கொஞ்சோண்டு நெய் விடுவா. இப்போ பார்த்து நம்ம மாற்று குழந்தைகள் நெய்யை பார்த்தா அப்படிங்க கத்துறா. ஏன்னா கொலஸ்ட்ராலாம். அதுக்கு பேர் அன்ன சுத்தின்னு பேர். அன்னத்தை சுத்தப்படுத்துறது. அதுவும் சனிக்கிழமைன்னா எள்ளு மேலே போடுவா. ஆற்றுல சமாதானம் பண்ணுவா. எள்ளு தான் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். 26 வயசு பொண்ணு தலைவாழை இலை போட்டாச்சு, தண்ணி தெளிச்சாச்சு, அன்னம் பாலிச்சாச்சு, மேலே நெய் ஊற்றாச்சு, எள்ளுப்பொடி போட்டாச்சு, பிசைஞ்சு எல்லாம் பண்ணி ஒரு பிடியை எடுத்து வாய்க்கிட்ட அப்படி கொண்டு போகிறதுக்காக வைக்கிறா. ஒரு நூல் இலை இடைவெளி இருந்தது. அவள் தோலை தட்டுறா. ஒரு கை யாருன்னு திரும்பி பார்த்தா இவளை பெற்ற அம்மா. அலமேலூர் ராஜாத்தி சாப்பிடப்படாது, கீழே போடுறீன்னா. இவளுக்கு கோபம் வந்துடுத்து. எனக்கு 1 வயசாக இருக்கும்போது கிருஷ்ணன் கோவிலில் கொண்டு போய் வெள்ளி கிண்ணத்தில் அன்னமும் பாலையும் ஊற்றி பிசைஞ்சு நீனும் அப்பாவும் கோலமெல்லாம் போட்டு உக்காந்துட்டு குருவாயூரப்பன் கிருஷ்ணன் கோவிலில் வச்சு எனக்கு உடம்புல ஜீரண சக்தி வரணும்னு ஊட்டினியே. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் எனக்கு பிடிச்சது எள்ளு தானே, ஏன் எள்ளு சாதம் வேண்டான்னு. இப்போ அம்மா சொன்னா நேற்று வரைக்கும் நீ சாப்பிட்லாம், ராத்திரி வைத்த டாக்டர்கிட்ட காமிச்சோம், ஸ்கேன் பண்ணோம், கரு உண்டா இருக்குன்னா மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணிட்டேன், வந்துட்டா. இன்னும் 10 மாதத்துக்கு கருக்கு ஆகாது. ஆதிசங்கர பகவத்பாதா முதல் பிண்டத்துக்கான தமிழ் விளக்கம் சொல்கிறேன். அம்மா அம்மா, உனக்கு பிடித்த ஒரு உணவை உன் உதடருகே கொண்டு செல்வாய், ஆனால் வயிற்றில் இருக்கும் எனக்கு ஆகாது என்றவுடன் அப்படியே துறந்தாய் அல்லவா. அதற்காக இந்த பிறவியில் இந்த பிண்டமும் இந்த தர்ப்பணமும் செய்கின்றேன். ரெண்டாவது வரி அப்படியே நெகிழ்ச்சியாக எழுதுவார். அம்மா, பெண்கள் நிறைவாக நிம்மதியாக இருக்கக்கூடிய இடம் தூங்குகிற இடம். ஒரு கழிச்சும் படுக்கலாம், குப்புறவும் படுக்கலாம். அது புதுமைப்பித்தன் சிறுகதையில் எழுதுவார், கணவன் அமைவதை பொறுத்துன்னு. புரிஞ்சவா தான் புரிஞ்சுக்க முடியும். பகவத்பாதா எழுதுகிறார், 30 நாள் கழிச்சோன்னே கண்ணு காது மூக்கு உருவமெல்லாம் வந்துடு தூங்கிறதுக்காக, என் உருவம் சிதை பற்றப்படாதுங்கிறதுக்காக என் பாரத்தை பொறுத்துட்டு மல்லாந்தே படுத்திருந்தி இல்லைம்மா. இந்த பாரத்தை எனக்காக இந்த மண்ணுலகத்தில் எவனும் சுமக்க மாட்டாமா. அதற்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம் உனக்கு செய்கிறேன். 3வது வரி தான் எக்ஸ்ட்ராடினரி. அம்மா, சாதாரணமாக பெண்கள் தெருவில் போனால் காலில் ஒரு நெறிஞ்சி முள் குத்திடும். அந்த நெறிஞ்சி முள்ளை தூக்கி போட்டுட்டா கொஞ்சோண்டு குண்டூசி குத்தின மாதிரி ரத்தம் வரும். ஆனால் அதுக்கே கதகளி டான்ஸ் ஆடிடுவா. உங்கள் அப்பா மாதிரியே வந்து நிற்கிறேன், பார்த்துட்டே இருக்கல, முள்ளை எடுத்து போடப்படாத ஆற்றுக்காரரை. இதில் 3 மாமி மட்டும் சிரிக்கிறார். நம்ம ஆற்றுல நடந்ததெல்லாம் இவன் தெரிஞ்சுன்னு வந்து பேசுகிறான்டா. முள் குத்தினாலும் அதுவும் எங்கள் நாகராஜன் மாமா அவ்வளோ திட்டு வாங்கியிருக்கார். முள்ளை தூக்கி போட்டு ரத்தம் வந்த போன கதகளி டான்ஸ் ஆடிடுவா. ஆனால் அம்மா, உன் வயிற்றுலேருந்து நான் வெளியில் வரும்போது மொத்த ரத்தத்தை எடுத்துட்டு வந்தேம்மா. ஆனால் அப்போ நீ ஐயோ ஐயோன்னு கத்தின, கண் திறந்தோன்னு கேட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா? என் குழந்தை நன்னா இருக்கான்னு கேட்டியம்மா. அதற்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம். 4வது வரி. அம்மா, இந்த மண்ணுலகத்தில் உலகமே அசிங்கம்னு சொல்கிறது மழத்தை.
ஆனால் என் மலங்கிறதுனால உன் வலது கையால் அப்புறப்படுத்திட்டு இடது கையால் என்னை வச்சுட்டியப்பா. இந்த அன்பு யாருமா எனக்கு அப்படி செய்வா? அதற்காக இந்த ஒரு பிண்டை வச்சு தர்ப்பணம் கொடுத்துட்றேன். அம்மா, மனுஷன்னா மாதத்துக்கு அமாவாசை தர்ப்பணம் பண்ணுவான், வருஷத்துக்கு ஒரு தடவை திதி கொடுப்பான். நான் காவி உடுத்தி கஷாயம் எடுத்துட்டேன். நினச்ச போதெல்லாம் உனக்கு பண்ண முடியாது. ஆனாலும் ஊர் உலகமே என்னைய சங்கரா சங்கரான்னு கூப்பிடும். எய்த்த வீடு, பக்கத்து வீடு, கொல்லை பக்க வீடு. ஒரு நாளும் நீ அப்படி என்னை கூப்பிட்டதில்லை. ஆனாலும் நான் வருத்தப்படலைம்மா. ஏன் தெரியுமா? எப்போ நீ என்னை கூப்பிட்டாலும் கண்ணே, மணியே, பவளமே, முத்தமேன்னு கூப்பிடுவ. இனிமேல் எந்த வாய்மா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை அப்படி கூப்பிடும். அந்த வாய்க்கு தாம்மா நான் மொத்தமாக அரிசி போட்டு பிண்ட வைக்கிறேன். இதற்கு அப்புறமும் நீங்கள் தாயார் இறந்த பிறகு தவசம் பண்ணுறது எவ்வளவு முக்கியமோ, இருக்கும்போது ஹார்லிக்ஸ் கொடுத்து பார்த்துக்கிறது அதை விட முக்கியம். நான் வேத கிளாஸ் போகிறேன், ராமாயணம் தலைகீழ சொல்கிறேன், பகவத்கீதை சொல்கிறேன், கணேச பஞ்சரத்னம் சொல்லுவேன், தோடாஷ்டகம் சொல்லுவேன், மீனாட்சி பஞ்சரத்னம் சொல்லுவேன், மனிஷா பஞ்சரத்னம் சொல்லுவேன், மாத்ருகா பஞ்சரத்னம் சொல்லுவேன், சிவானந்த லகரி சொல்வேன், அனுமன் சாலிசா சொல்லுவேன், அம்மாவை அடிப்பேன். ஒரு காலமும் அதுக்கு நன்மை கிடையாது. இப்போ அண்மையில் மைப்பாவும் நானும் வேறு வயிற்றில் பிறந்தாலும் அவள் அம்மா இறந்து போனான். அவள் மரபுப்படியெல்லாம் செஞ்சிட்டா. நான் அரசியல் பேசக்கூடாது, ஆனாலும் சொல்கிறேன். சீஃப் மினிஸ்டர் எலெக்ஷன் போயின்ட்டுருக்கார். ஃபோன் பண்ணி சொல்கிறார், உங்கள் அம்மாவுக்கு அவருக்கு கிரேக்கியம்னு சொல்லலை, இந்த காரியம் பண்ணுற அன்றைக்கி சொல்லு, நான் வந்துடுவேன். ஏன் தெரியுமா? அவள் கையால் நான் காஃபி குடிச்சிருக்கேன். சார், திருக்கோஷ்டியூர்லேருந்து ஆரம்பித்து 9 வைணவ தலங்கள்லேருந்து அண்ணா தம்பியை நிற்க வச்சு மாலை மரியாதை எல்லாம் செஞ்சு பண்ணா சார் வைணவத்தில். நான் சொன்னேன், அது உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை இல்லையா, உங்கள் அம்மாவுக்கு கிடைக்கிற மரியாதை. தாயாரை தெய்வமாக பார்த்துக்கணும் சார். ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா? ஆலிச்சூல் உலகமெல்லாம் பரதனை ஆட நீ போய் தாளிரும் தடைகள் தாங்கி தாங்கறந்தவமேற்கொண்டு புண்ணிய துறைக நாடி 7-2 ஆண்டு காட்டுக்கு போயிட்டு வா என்று இயம்பினன் அரசன் என்றான். நான் சொன்னது அம்மா இல்லை, சின்னம்மா. நான் சொல்கிறது கம்பராமாயணம். அது ரொம்ப முக்கியம். கைகேயி நம்மாத்து குழந்தைய கடைக்கு போக சொன்னால் கூட போக மாட்டான். என்ன தெரியுமா சொன்னான் நம்மால்? மன்னவன் பணிகென்றாகிலும் நும்பணி மறுப்பேனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதென்றோ. அம்மா, அப்பா சொன்னா என்ன, நீ சொன்னா என்ன, இன்னைக்கே இப்பயே நான் போறேன்னு புறப்பட்டான்ல, அதனால தான் ராமனை இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம், கோவில் கட்டுறோம். இன்னொன்று சொல்லட்டுமா? சில பேர் எழுந்திருந்தா நாராயணாம்பா, படுத்தா கோவிந்தாம்பா, உட்கார்ந்தா வாசுதேவாம்பா. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, வாசுதேவான்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணனுடைய பரம பக்தன் கண் முன்னாடி கிருஷ்ணனே வந்தான். உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளுன்னா அவன் சொன்னான், உங்கள் அப்பாவே வந்தாலும் நான் இப்போ உன்கிட்ட பேச மாட்டேன்னா. அதுக்கு கிருஷ்ணன் சிரிச்சுன்னு சொன்னான், படுவா, சதாசாலமும் என் பேரை சொல்வியடா, உன் கண் முன்னாடி வந்திருக்கேன், என்ன? சாரி, ஐ எம் பிஸி. வாட் இஸ் த ப்ராப்ளம்? கிருஷ்ணன் இங்கிலீஷ் பேசினாரான்னு கேட்கப்படாது. என்னடா உனக்கு ப்ராப்ளம்னா, சாரி, மார்னிங் 6 to 9 நான் யாரோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு கண்ணு காது கேட்காது, சரியாக பேச முடியாது. அவளை குளிச்சு விட்டு சாதம் கொடுத்து ட்ரெஸ் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு தான் வருவேன். நீ இல்லை, உங்கள் அப்பனே இருந்தாலும் அது வரைக்கும் வெயிட் பண்ணு. என்னையை பொறுத்திருந்து வெயிட் பண்ணணும்னா முடியலன்னா இந்த கல் மேலே நில்லு, அதுவும் முடியலன்னா கையில் இடுப்பில் வச்சுட்டு வெயிட் பண்ணு. இன்றைக்கும் தன்னுடைய பரம பக்தன் புண்டரிகனின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பண்டரிபுரத்து கிருஷ்ணன் தான் கிருஷ்ணன்லேயே அழகானவன்.
காரணம் தாயார் மேலே வைத்திருக்கக்கூடிய பக்தியினுடைய உச்சம். இந்த இடத்துல லௌலீகமாக ஒரு வார்த்தையை நான் சொல்லணும். தமிழருவி மணிகன் எழுதிய ஒரு கவிதை, அதை எல்லாரும் ஆற்றுல எழுதி போட்டுக்கோங்க, பகவத்கீதை மாதிரி. மகனே, நீ பிறந்த அன்று வீட்டின் கொல்லைப்புறத்தில் ஒரு தென்னையை நட்டு வைத்தேன். நாங்கள் ஊற்றிய தண்ணீரில் தென்னை வளர்ந்தது, நாங்கள் சிந்திய கண்ணீரில் நீ வளர்ந்தாய். எங்கோ இருந்து ஈட்டக்கூடிய பொருள் உனக்கு சுகத்தை தருகிறது. எங்கள் அருகிலேயே இருக்கும் தென்னை எங்களுக்கு சுவை நீரும் சுகநிழலும் தருகிறது. பரவாயில்லை மகனே, என்றாவது ஒரு நாள் நீ வருவாய் வருவாய் என்றே எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏங்கி போனேன். இன்று எங்கள் உடல் முழுக்க ஈமொய்த்த செய்தி உன்னை வந்து சேர்ந்தது. அப்போது கூட நீ ஈமையில் தான் மூழ்கிக் கொண்டிருந்தாய். எங்களுடைய இறுதி கூட்டத்தில் நீ கலந்து கொள்ளாமல் போனாலும் நீ என்று நினைத்து நாங்கள் வளர்த்த தென்னை எங்களை ஓலையாக மாறி பத்திரமாக ஊர் எல்லை வரை சேர்க்கும். அழாதே இப்படிக்கு அம்மா. ஏன்னா யார் பேருன்னு சொல்லிட்டு சொல்லணும். இந்த கைத்தட்டை அவருக்கு போகணும். இப்போ சில பேர் எல்லாத்தையும் இவன் சொல்கிற மாதிரியே சொல்லிக்கிறான். என்ன கிளாசிக்கல் கவிதை இல்லை? இந்த பகவத் மாதாவிட்டேருந்து நம்ம கற்றுக்கிறது வேறு எதுவும் வேண்டாம். இந்த 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 சங்கர ஜெயந்தியில் எல்லாரும் ஒரு ஓத்து எடுத்துப்போம், ஒரு உறுதிமொழி. பெத்த தாய் தகப்பன் இருக்கிற வரைக்கும் நம்ம நன்னா பார்த்துப்போம். அது ஒன்று போகிறோம் சார். இன்னி மீட்டிங்கு ஏதாவது நம்ம அடுத்த தலைமுறைக்கு இந்த சொசைட்டிக்கு ஏதாவது நல்லதானே பண்ணணும். அப்படி பகவத் பாதா அப்படி அம்மாவுக்கு எல்லா காரியத்தையும் அப்படி நேசித்து பூசித்து பண்ணுறார். அப்பேற்பட்ட அவர் அப்படியே மூகாம்பிகை போனார், திருவிடைமருதூர் போனார், ராமேஸ்வரம் போனார், காஞ்சி போனார், அகிலாண்டேஸ்வரி திருவானைக்காவு போனார். அந்த அத்வைதத்தை பரப்பிய ஞானி 32 வயசு தான் இருந்தார். ஒரு வரியில் சொல்லி அவரை பூர்த்தி செய்யணும்னா 32 யுகத்தில் 32,000 கோடி மக்கள் செய்ய வேண்டியதை தனி ஒரு குழந்தையாக இந்த மண்ணில் செய்த ஞான அவதாரம் யாருன்னா ஆதிசங்கர பகவத் பாதா. அப்பேற்பட்ட ஆச்சாரியர் தன்னுடைய இறுதி காலத்தில், இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா இந்த புவனத்தை ஆளக்கூடிய புவனேஸ்வரிங்கிறோம், ஜெகன்மாதாங்கிறோம், அத்தனை சக்தியையும் ஒன்று திரண்டு, அவள் ஆண்டாளாக இருக்கலாம், மீனாட்சியாக இருக்கலாம், பராசக்தியாக இருக்கலாம், எல்லா சக்தியும் ஒன்று திரண்டு காமாட்சி ஸ்வரூபமாக்கி ஸ்ரீசக்கர வடிவில் கொண்டு வந்து உக்ரத்தெல்லாம் தனித்து இந்த மண்ணை உய்விப்பதற்காக காஞ்சியில் அவர் நிறுவியது தான் காமகோடி பீடம். காமத்தை வளைத்ததனால் அவர் காமகோடி பீடத்தை வைத்தார். அப்பேற்பட்ட அந்த பீடாதிபதியினுடைய 2500வது ஆராதனை, அவருடைய ஜெயந்தி. அவரை வணங்கித்தான் நம்ம மகா பெரியவாளுக்குள்ளே போகிறோம். இன்னுமா ஆதிசங்கரர் வரலாறு கேட்டால் நீங்களே சொல்லலாம். நான் சத்தியம் சொல்கிறேன், இது வரைக்கும் நீங்கள் லட்சம் மீட்டிங் இங்கே நடத்தியிருப்பேன். ஆனால் பகவத் பாதாவை பற்றி ஜெயந்தி அன்னைக்கு பேசுகிறதுங்கிறது பெரியவா சொல்கிறா, அனுஷம் பூஜை 1000 செய்கிறதும் ஒரு பஞ்சமிக்கு பூஜை செய்கிறதும் ஒன்றுங்கிறார். ஏன்னா குருவின் குருவைத்தான் நம்ம கொண்டாடணுமா. இந்த ஞான குருவுக்கு குரு அவர் தானே. இப்போ எங்கே ஆதிசங்கரர் செஞ்சதை இவர் கடைபிடிச்சார்னா, இப்போ உங்களுக்கு இவருடைய கதை சொல்லணும்னா பெரியவாளை பற்றி எல்லாருக்கும் தெரியும். விழுப்புரத்தில் பிறந்தார், திண்டிவனத்தில் படித்தார், அம்மா அப்பா இது பண்ணார். 67 அவரை பார்த்தோன்னே 66 பார்வை கலவையில் பட்டோன்னே சாதுர்மாசிய பூஜையில் கலந்துட்டார், எல்லாம் பண்ணார். அதுக்குள்ளே 67க்கும் பெரியம்மன் வந்தது 7 நாள் மட்டும்தான் இருந்தார். 68வது பீடாதிபதியாக வந்துட்டார். பாலசன்னியாசி குழந்தை.